வணக்கம். ஆன்மீக செய்திகள். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் தானிப்பாறை மலையடிவாரத்தில் பக்தர்கள் குவிந்தனர். காலை 6 மணி முதல் மலையேற வனத்துறை அனுமதித்த நிலையில் பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் கவர்கள், எளிதில் தீப்பற்றும் பொருட்களை கொண்டு செல்கின்றனரா என வனத்துறையினர் சோதனைக்கு பின் மலையேற அனுமதித்தனர். கோயிலில் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் சுவாமிகளுக்கு பிரதோஷ சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம், அடிவாரத்தில் தனியார் மடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி ராஜா தலைமையில் ஏராளமான போலீசார் கோயிலுக்கு வரும் அனைத்து வழித்தடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மருத்துவம், சுகாதாரம் உட்பட பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் முகாமிட்டு பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் ஸ்ரீ முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவத்தலமாகும். இக்கோயிலின் பிரம்மோற்சவ விழா ஜூலை 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான 100வது ஆண்டு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கார தேரில் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் முத்தாம்பிகை அம்மன் எழுந்தருளினர். வேத மந்திரங்கள் முழங்க, மேலதாளங்கள் ஒலிக்க, அரோகரா கோஷம் விண்ணதிர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ரிஷிவந்தியம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் கோயில் வளாகம் விழா கோலம் பூண்டது. விழாவை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தங்களுடைய உடமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கவனமாக பார்த்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் வசிஷ்ட நதிக்கரையோரம் அமைந்துள்ளது பெரிய மாரியம்மன் கோயில். பிரசித்தி பெற்ற இக்கோயிலின் ஆடித்தேர் திருவிழா கடந்த 20ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. 3 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் திருவிழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. உலக நன்மை வேண்டி கோயில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று விளக்கு, மஞ்சள், குங்குமம் வைத்து பூஜை செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதிவர்ணம்
விழாவின் முக்கிய நிகழ்வாக தீர்த்தக்கூட ஊர்வலம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் தீர்த்த குடத்தை தலையில் சுமந்து பங்கேற்றனர். தீர்த்தக்குட ஊர்வலம் மேளதாளங்கள் முழங்க தாயுமானவர் தெரு, கடைவீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக சென்று கோயிலை வந்தடைந்தது. கோயில் வளாகத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பெண்கள் அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் சிவாஜி நகர் அண்ணா நகரில் செல்வ விநாயகர், பகவதி அம்மன், செங்கமல நாச்சியம்மன் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலின் 28ஆம் ஆண்டு ஆடி மாத பால்குட உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. செல்வ விநாயகர் கோயிலிலிருந்து மேளதாளம், தப்பாட்டம் முழங்க பால்குடம் மற்றும் காவடி எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோயிலை சென்றடைந்தது. கோயிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கண்ணார் தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலின் 158ஆம் ஆண்டு பொங்கல் முளைப்பாரி ஆடி திருவிழா கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குடம், அலகு குத்தி பூக்குழி இறங்கும் விழா கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது.
அம்மனுக்கு பக்தர்கள் கோயில் முன்பு பொங்கல் வைத்து வழிபட்டனர். நேற்று மாலை 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது. இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியே வந்து அலங்கார குளத்தில் கரைந்தனர். இன்று காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அம்மனுக்கு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து கண்ணார் தெருப்பகுதியில் 158 ஆண்டுகள் பாரம்பரியம் மாறாமல் முறைப்பெண்கள் மீது முறைமாமன்களும் முறைமாமன்கள் மீது முறைப்பெண்களும் மாறி மாறி மஞ்சள் தண்ணீரை ஊற்றியும் முகத்தில் மஞ்சள் பொடியை தடவியும் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் கலந்து கொள்ள வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானோர் மானாமதுரையில் குவிந்தனர். கோயில் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
கோவில் ஆடி பெருந்திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 5ஆம் நாளான நேற்று கள்ளழகர் பல்லக்கில் எழுந்தருளி அழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜன்பட்டி கிராமத்திற்கு புறப்பட்டார். வழிநெடுகிலும் அமைந்துள்ள மண்டபங்களில் எழுந்தருளிய சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. பட்டர்கள் வேதமந்திரங்கள் முழங்க, மேளதாளங்கள் ஒலிக்க, பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட கள்ளழகர் சிவகங்கை சமஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கள்ளழகரை சேவித்தனர். தங்க பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் மதுரை சாலையில் உள்ள மரவர் மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் மீண்டும் அழகர் கோவிலுக்கு திரும்பினார். நேற்று இரவு சேஷ வாகனத்தில் கோயில் தேரோடும் வீதிகளில் சுவாமி உலா நடைபெற்றது. இன்று இரவு யானை வாகனத்திலும், 27ஆம் தேதி புஷ்ப சப்பரத்திலும், 28ஆம் தேதி காலை தங்க பல்லக்கு மற்றும் இரவு குதிரை வாகனத்திலும் சுவாமி புறப்பாடு நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம்பிடித்து இழுக்கும் விழா வரும் 29ஆம் தேதி காலை 7:05 மணி முதல் 7:25 மணிக்குள் நடைபெறும். அதே நாளில் மாலை 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதியின் திருநிலை கதவுகள் திறக்கப்பட்டு 18ஆம் படிகளுக்கும் படிப்பூஜை, தீபாராதனை மற்றும் சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெறும். ஜூலை 30ஆம் தேதி தீர்த்தவாரி, ஜூலை 31ஆம் தேதி உற்சவ சாத்தியுடன் ஆடி பெருந்திருவிழா நிறைவடைகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசையையொட்டி இரவு கருட வாகனத்தில் கள்ளழகர் பெருமாள் எழுந்தருள்கிறார். விழா ஏற்பாடுகளை கோவில் இணை கமிஷனர் ஹரிஹரன் மற்றும் கோயில் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பெத்தானியபுரம் சந்தனமாத ஆலய ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மின் அலங்கார தேரில் சந்தன மாதா, அடைக்கல மாதா, ஆரோக்கிய மாதா, அந்தோணியார் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. வானில் இருந்து மாலையுடன் வந்து தேவதூதர் வரவேற்றார். அதனை கண்ட கிறிஸ்தவர்கள் மெய் சிலிர்த்தனர். தேர்பவனி இரவு 11 மணியளவில் பெத்தானியபுரத்தில் புறப்பட்டு வத்தலகுண்டு நகர் பகுதிகளில் விடிய விடிய வலம் வந்து மீண்டும் பெத்தானியபுரம் சென்றடைந்தது. விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.